ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தம்பி வந்து என்கிட்ட ஒன்று கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, புறாவுக்கு தான் கேட்டிருந்தாங்க. அதாவது புறா சேல்ஸ் போட்டிருக்கல ஃப்ரெண்ட் நம்ம சேனலில், அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க ஒன்று கேட்டாங்க, ஒரு டாப்பிக்கு என்னென்னா, ப்ரோ நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்களே, அதுக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லையா, எந்த வீடியோவும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். சரி அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுப்போன்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் அடித்தாலும் ஒரு பெரிய விஷயமா, அவங்கவுங்க 100 மில்லியன்லாம் அடிச்சுட்டு வீடியோ போடுறாங்க, நீங்கள் தான் 100 சப்ஸ்கிரைபருக்கு போய் வீடியோ போடுறீங்கன்ட்டு. நானும் அதுதான் ஃபஸ்ட் நினச்சேன், நம்ம 100 சப்ஸ்கிரைபருக்குலாம் வீடியோ போட வேணான்ட்டு. அந்த தம்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ 1 சப்ஸ்கிரைபர் 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் அவங்க வந்து வீடியோ போடுறாங்க, நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டிருக்கீங்களா, அதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் நான் ஏன் வீடியோ போடலன்னா, இந்த 100 சப்ஸ்கிரைபர் நான் அடிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு சேனலில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி மைண்ட் செட்டுனா, ஒரு 10 to 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும், இல்லை அதையும் தாண்டிச்சுன்னா ஒரு 20 சப்ஸ்கிரைபர் இருக்கும், அது தாண்டாதுன்னு தான் நான் நினச்சேன். எதனால நான் அப்படி ஃபஸ்ட்டு நினச்சேன்னா, நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமாக கிடையாது. என் சேனல்லையே இன்றைக்கி வரையும் என் வீட்டிலேருந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணதே கிடையாது. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. ரெண்டாவது வந்து நான் வந்து இப்போது நார்மலாக வந்து பேசுனேன்னா, நான் வந்து எதாவது யோசிக்கேன், அதாவது கண்டென்ட் யோசித்து பேசுகிறேன்னா, நானே தனியாக யோசித்து பேசும்போது ஈஸியாக பேசிடுவேன், பொறுமையாக நிதானமாக பேசுவேன். ஆனால் அதுவே யார்கிட்டையாவது சொல்லணும், இல்லை வீடியோலாம் சொல்லணுன்னா ரொம்ப ஸ்பீடாக லொடன்னு கக்கிடுவேன். அதை நம்ம எக்ஸாம் ஹாலில் படிச்சுட்டு போய்ட்டு பேப்பரில் கக்குவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஸ்பீடாக சொல்லிடுவேன். அதனாலேயே எனக்கு அந்த 2 வந்து எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. ஏன்னா ஃபேமிலியில் வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தாலே திட்டுவாங்க, அவங்க இல்லாதனால தான் வீடியோ எடுப்பேன். அதனால் இந்த 2மே வந்து எனக்கு கிடையாது. இந்த 2மே எனக்கு வந்து மைனஸாக இருந்தனால நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சேன், அப்படியே ஆரம்பித்தாலும் 10 to 15 இருக்கும், அதை தாண்டிச்சுன்னா ஒரு 20 சப்ஸ்கிரைபர் வரும், அவ்வளோதான் நினச்சேன். இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து அடித்ததுக்கு மெயினான ரீசன் வந்து என் பிரதர் தான், அதாவது கேமராமேன் தான். அவன் தான் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்தான். அதாவது எனக்கு ஃபேமிலியிலேருந்து எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போதுமே அவன் தான் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணான். அதாவது மார்ச் to மே மாதம் வந்து எவ்வளோ வெயில் அடிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏப்ரல் 15 வரையும் தான் வீடியோ எடுத்தான். அது வரை எவ்வளோ வெயில் அடிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வெயிலையுமே உச்சி வெயில் இருக்கும், அந்த உச்சி வெயிலில் வந்து என் கூட நின்று வீடியோ எடுப்போம். அதாவது 12, 1 மணிக்கெலாம் நாங்கள் மொட்டை மாடிலேருந்து வீடியோ எடுத்திருக்கோம். எங்களோட ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உச்சி வெயிலாக இருக்கும், நடுவில் சூரியன் வந்து இருக்கும் வானத்தில், உச்சி வெயிலில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்போம். அவன் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணான். மற்றவங்கன்னா வெயிலாக இருக்குது, நான் அப்புறமா வரேன், இப்போ வரேன்னு சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க. ஆனால் ஃபுல் சப்போர்ட் பண்ணான் எனக்காக. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறத பார்த்துட்டு அவன் தான் ஃபுல்லாக எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பேசணும்னு ஃபுல்லாக சொல்லி கொடுத்து பொறுமையாக பேச வச்சு, இப்போ வந்து அவன் எல்லாமே நான் வந்து வீடியோவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பண்ணி விட்டது அவன் தான், ஃபுல் சப்போர்ட் அவன் தான் எனக்கு கொடுத்தான். அதனால தான் வந்து இவ்வளோ நல்லா பேச ஆரம்பித்தேன். ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இந்த இப்போவுமே வந்து நான் 20 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டும் போது இவ்வளோ தானே தாண்டி இருக்கிறதுக்கு மேலே போகாதுன்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா ஒரு கொஞ்ச நாள் வந்து நாங்கள் வீடியோ வந்து போடலை, ரெகுலராக போடலை. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவனுக்கு வந்து வெயிலில் நின்னா மேலே வந்து இது நம்ம வேர்க்குரு மாதிரி புண்ணாக வரும். அதனால் அவன் கொஞ்சம் ரொம்ப நாள் வெயிலில் நின்று வீடியோ எடுத்ததுனால அவன் வந்து கரெக்டாக வரலை கொஞ்ச நாள். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடலை. அப்புறமா நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஒரு 30 சப்ஸ்கிரைபர் வந்து ஏறி இருந்துச்சு. சரி ஏறி இருக்குது, இறங்கிடும் கண்டிப்பாக, நம்ம வீடியோ தொடர்ச்சியாக போடலை, கண்டிப்பாக இறங்கிடும்னு தான் நினச்சேன். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 1.5 வாரம் கழித்து தான் நாங்கள் உள்ள சேனலோட அந்த ஐடிக்குள்ளேயே வந்தோம். வந்து பார்த்தா 50 சப்ஸ்கிரைபர் வந்து ஏறி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அப்போ போடுற வீடியோ கண்டென்ட்லாம் ஒழுங்காகவே இருக்காது, சும்மா போடுவோம். ஏன்னா ஸ்டார்டிங் பிகினர்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப இதாக தான் போட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்க்கு அப்புறமா வந்து எப்படி பண்ண ஐடியா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் எப்படி பண்ண ஐடியாவே இல்லை சுத்தமாக. அதனால் எப்படி யாராவது இறங்கிருன்னு தான் நினச்சேன். அந்த 30 சப்ஸ்கிரைபர்லையே ஆனால் நல்லா ஏறி ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்து நல்லா ரீச் கிடச்சிது. வியூ, லைக்கு, ஷேரு பயங்கரமாக இருந்தது. கமெண்ட்லாம் நல்லா பண்ணாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லாம் அப்புறமா ஒரு 10 வீடியோ போட்டிருப்போம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அம்மா கிட்டத்தட்ட 1 மந்த்து முன்னாடியே 1 வீக் தான் நாங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுருந்தோம். அம்மா 1 மந்த், அதாவது அவனுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு, எனக்கும் ஸ்டடீஸ் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. டியூஷன்லாம் போயிட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து இது போட முடியல, வீடியோ வந்து எடுக்க முடியலன்னு போட முடியலன்னு சொல்கிறத எடுக்க முடியல எங்களால். அதனால் கிட்டத்தட்ட 1 மந்த்தை நான் வந்து வீடியோ போடலை. அப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மைண்ட் தாட் வந்து என்ன நினச்சின்னா, ஒரு 15 டேஸ்லேயே வந்து மைண்ட் தாட் என்ன நினச்சின்னா,
ஏறி இருந்த ஃபுல்லாக கண்டிப்பாக இறங்கியிருக்கும். அப்படின்னா அப்போ வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னால் ஒரு 70 to 80 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு ரீச் ஆகிருந்தது. அது கண்டிப்பாக இறங்கி ஒரு 30 to 40 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும், பாதிக்கு மேலே இறங்கியிருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு சரியான அதிர்ச்சி. ஆனால் 88 ஃப்ரெண்ட்ஸ் 94 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு உள்ளே வந்து பார்க்கும்போது. எனக்கு உள்ளேருந்து பார்த்தோன்னே 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கவே இல்லை. ஆனால் அது 100 சப்ஸ்கிரைபர் அடித்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா 94 சப்ஸ்கிரைபர்ஸ் தான், இன்னும் ஒரு 6 சப்ஸ்கிரைபர் ஏறினா நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிடலாம். அந்த ஹாப்பினஸ் ரொம்ப உள்ளே இருந்தது. அப்போம்தான் வீடியோ வந்து எடுத்து போட ஆரம்பித்தேன். அப்போ நல்ல ஒரு ரீச் கிடச்சிது எல்லாத்தையும். கமெண்ட் அவ்வளோ கமெண்ட் வரும். நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளேயே நான் வந்து நொந்துடுவேன், அவ்வளோ கமெண்ட் இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பி. கமெண்ட் வந்து நிறைய நாங்கள் திருப்பி என்னால் ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு கமெண்ட் வந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஹாப்பினா எப்படி சொல்லனே தெரில, அவ்வளோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அப்புறமா 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமா கூட எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து கரெக்டாக 100 சப்ஸ்கிரைபர் தாண்டினதுக்கப்புறமா ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கூடலை. நான் வந்து எனக்கு அப்போ மனசில் என்ன தோணுச்சுன்னா ஒரு 3 நாள் ஆச்சு 100 தொட்டு 3 நாள் ஆச்சு. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட திரும்பி கூடலை. சரி அவ்வளோதான் போல் 100 சப்ஸ்கிரைபர் நின்றோன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு 3 நாள் கழித்து நான் வந்து 3 நாள் பார்த்துக்கிட்டு தொடர்ச்சியாக பார்த்தேன், ஏறலை. அப்புறமா ஒரு 2 நாள் பார்க்குறத விட்டுட்டேன், எப்படி ஏறி இருக்கான்ட்டு. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்க்க 120 சப்ஸ்கிரைபர் வந்து ஏறி இருந்தது. நான் பார்த்துட்டு அரண்டுட்டேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு 50 இல்லைனா 55 வீடியோஸ் தான் இருந்திருக்கும். இப்போது ஒரு கொஞ்சம் 56 59 என்னமோ இருக்குது, அவ்வளோதான் இருக்கும். இப்போ தான் ஒரு 4 வீடியோ போட்டேன். அப்போ அந்த 4 வீடியோவுமே அந்த பிஜிஎம் சேல்ஸுக்கான வீடியோ தான். அப்போது போடும்போது இவ்வளோ தானே இருக்குது, இது ஏறாதான் நினச்சேன். திடீர்னு ஏறினோடனே எனக்கு சரியான ஹாப்பி. அப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து என் பிரதர் கேட்கும்போது கூட நான் உள்ளே போய் பார்க்கும்போது 130 தான் இருந்துச்சு. ஆமாம் நேற்று அவர் கேட்டார், இன்றைக்கி நான் காலைல உள்ளே போய் பார்த்தா 141 ஒரு 11 சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. எனக்கு பயங்கர ஹாப்பி. பார்த்தோன்னே சரி அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து வீடியோ போட்டுருவோம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து எடுத்தேன். மற்றவங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, 100 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்பீங்க. ஆனால் எனக்கு அது உண்மையிலே பெரிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதான் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடித்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்னு சுத்தமாக சப்போர்ட் கிடையாது, கேமராமேன் சப்போர்ட் மட்டும்தான் இருந்தது, மற்ற யார் சப்போர்ட்டுமே கிடையாது. ஃபுல்லாக தனியாக நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து வீடியோ எடுப்போம். அது போக மற்றவங்க எடிட்லாம் பண்ணவே தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் எடிட்டிங் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சுத்தமாக எடிட்டிங் தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்புறமா இப்போ தான் ஓரளவுக்கு எடிட் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா வர வீடியோஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க எல்லா வீடியோவுமே நார்மலாக கேமராவில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் பேக்ரவுண்டில் அப்படியே பேசிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணுறது தான். இனிமேல் வேணால் கொஞ்சம் கலர்ஸ் வந்து ஏற்றி இறக்கி கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவீங்க 100 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு பெருசானு. எனக்கு இது பெருசாக ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கமெண்ட் பாக்ஸில் போய் கழுவி ஊற்றாதீங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். உங்களுக்கும் இதேமாதிரி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தது உங்கள் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக வந்து என்னால் அடிச்சிருக்க முடியாது. இதே மாதிரி வந்து சப்போர்ட் வந்து எல்லோரும் கொடுங்க. எனக்கு முடிஞ்சால் எல்லா வீடியோவும் மற்றவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது போக நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் இன்ஸ்டாகிராமில் பர்சனல் ஐடியில் எல்லாம் வந்து கேட்குறது வந்து என்னதுன்னா, ப்ரோ எங்களுக்கு வந்து நோய் இருக்குது, பூனை பிடிக்குது, அதுக்கெலாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் ப்ரோன்னு தான் நிறைய பேர் கேட்கிங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்போ வீடியோ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எடிட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். அதெல்லாம் மறக்காமல் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள், எல்லா வீடியோவும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னென்னா 140 சப்ஸ்கிரைபர் தாண்டினதுக்காக நம்ம சேனலோட லோகோ வந்து நான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மயில் மாதிரியான பீஜின் தான் இருந்தது. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஈகிள் மாதிரியான ஒரு பிக்சர் வச்சு நம்ம எஸ்என் பர்ட் ஷாப்னு வச்சுருக்கோம். அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி அதை பார்த்துட்டு வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 ஃபோட்டோவை தேடி தான் அதில் கடைசியாக அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. அப்புறமா 1-2 சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட பேசியிருந்த சப்ஸ்கிரைபர் பற்றி அனுப்பி கேட்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.